Well, this morning we welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ to our online Sunday service. இன்றைய காலைவேளையிலே உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இணையதளத்திலே ஆராதனையை கலந்து கொள்ளும்படியாக. We are happy to know that most of you are safe and healthy. நீங்கள் எல்லாரும் சுகபத்திரமாகவும் சுகம் உள்ளவர்களாகவும் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் இருக்கிறதை குறித்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. Please continue to stay safe and healthy. தொடர்ந்து ஆரோக்கியத்திலேயும் பத்திரமாக பாதுகாப்பாயும் இருங்கள். And be free in case you want to contact us. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எந்த வேளையிலேயும். If you need prayer and counseling and any assistance, especially during this time of pandemic, be free to call us. We are always ready to help you. விசேஷமாக இந்த காலகட்டத்திலே எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெபத்துக்கோ ஆலோசனைக்கோ எதுக்கென்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். So wherever you are, you can join together with us in praising and worshiping God. ஆகவே நீங்கள் எங்கே இருந்தாலும் துதி ஆராதனையிலும் கலந்து கொள்ளலாமே. Even though physically we are not present in one place, சரீர பிரகாரமாக ஒரே இடத்திலே நாம் இல்லாமல் விட்டாலும், but spiritually we are united in our hearts and our ஆனால் minds. ஆவியிலேயோ நாம் அனைவருமே இணைந்திருக்கிறோம் அல்லவா, ஒருமனப்பட்டவர்களாக. Together let's join and praise and worship God. ஆகவே சேருவோம், இணைவோம், ஒருமனப்படுவோம், தேவனை துதிப்போமாக. Let us give glory and honor to God. அவருக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்துவோம். Bible says he alone is worthy of all praise, honor and glory. வேத வாக்கியம் சொல்கிறது அவர் மாத்திரமே நம்ம துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று. Oh hallelujah, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். Oh we praise you Father. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. Oh we just praise you Father. துதிக்கிறோம். Oh we thank you Lord. நன்றி நன்றி. Oh we thank you Father, thank you Father. நன்றி ராஜனே. Thank you because you are not just almighty and all powerful, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் மட்டுமில்லாமல், but you are a good God, oh Father. நீர் நல்ல தேவனாய் இருக்கிறீரே. You are a loving God, a gracious God. நீர் அன்பும் இரக்கமும் உள்ள தேவன். You are a merciful God, oh நீர் Father. தயவு நிறைந்தவர். Oh, you relent from doing harm and you are slow to anger, oh Father. கோபப்படுவதிலே தாமதம் காண்பிக்கிறவர் அல்லவா நீர். You take joy and delight in blessing and meeting the needs of your people, oh உம்முடைய Father. ஜனங்களின் தேவைகளை சந்திப்பதிலே பிரியம் கொள்ளுகிற தேவன் அல்லவா. Oh, truly there is none and no one like you, oh God. மெய்யாகவே உம்மை போல வேற தேவன் இல்லையே ஆண்டவரே. Oh, we worship you, Father. உம்மை ஆராதிக்கிறோம். Oh, we worship you, we உம்மை worship you, ஆராதித்து Father. தொழுது கொள்ளுகிறோம். Oh, we open up our hearts and our mouths to thank you and praise you for everything that you do for us. எங்கள் இருதயத்தையும் குரலையும் உயர்த்தி நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றிகளை எடுக்கிறோம். Oh, we thank you, Father. நன்றி பிதாவே. Truly there is none like you, O God. மெய்யாகவே உம்மை போல ஒருவரும் இல்லையே ராஜா. Oh, we bless you, we bless you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம். With all that is within us, we bless முழு you. உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Blessed be the Lord God who only do it wonderful things. அற்புதம் மாத்திரம் செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Oh, I pray that even as we join together in praising and worshiping you, இப்பொழுதும் நாங்கள் துதியிலே ஆராதனைகளிலும் நாங்கள் கலந்து கொள்ளும் பொழுதும் பிதாவே, oh, that you will bless people, oh நீ Father. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. I pray that you will minister to people in their very homes, oh God. வீடுகளிலே தானே அவர்களுக்கு நீர் வந்து ஊழியம் செய்வீராக. Oh, I pray that you'll bless the worship, oh Father. ஆராதனை ஆசீர்வதியும். May your anointing be upon the person who ministers, oh God. பாடல் பாடுகிறவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. May your anointing be upon the music, oh God. இசையின் மேல் உம்முடைய அபிஷேகம் தங்குவதா. May this time of praise and worship be a wonderful, glorious time in the lives of people of God. ஆராதனை நேரமானது ஜனங்கள் வாழ்விலே மகிமை உள்ள நேரமாக அமையட்டும். May the Spirit of God awaken the hearts and minds and get them ready for your word, oh God. உம்முடைய வார்த்தைக்கென்று ஜனங்களை பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆயத்தப்படுத்துவீராக. I pray that people will be blessed even through the music and the worship of God. துதியிலும் ஆராதனையிலும் இசையிலும் ஜனங்கள் உம்மை அனுபவிக்கட்டும். I pray that they will experience your presence and your power in their lives, oh அவர் God. வாழ்விலே ஆராதனையின் பொழுது உம்முடைய அபிஷேகத்தையும் உம்முடைய பிரசன்னத்தையும் அனுபவிக்கட்டுமே. Commit this time of praise and worship into your hands, oh God. துதி ஆராதனை உம்முடைய கையில் ஒப்படைக்கிறோம். May your name be glorified எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மட்டுமே in மகிமைப்படுத்தப்பட்டிருக்கட்டும். Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துச்சன பிரவாகம் சூழ்ந்திர நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம்
பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடைத்தே நிழலில் என் தஞ்சம் கண்டேன் சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடைத்தே நிழலில்
நிகரில்லாத தகப்பனுக்கு உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவே, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಆಮೇನ್. ದೇವರೇ ನಮ್ಮ ಪಕ್ಷ ಇರುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಎದುರಿಸುವವರು ಯಾರು? ಯೇಸುವೇ, ನೀವು ಎಲ್ಲ ಕ್ಷಣಗಳಲ್ಲಿಯೂ ಒಂದೊಂದು ಕ್ಷಣವು, ಒಂದೊಂದು ನಿಮಿಷವು, ಒಂದೊಂದು ಗಳಿಗೆಯು ನೀವು ನಮ್ಮ ಪಕ್ಷವಿದ್ದೀರಿ, ನೀವು ನಮ್ಮ ಪರವಾಗಿದ್ದೀರಿ. ಆದ್ದರಿಂದ ಸಾವಿರಗಳು ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಿದ್ದರು, 10,000ಗಳು ನಮ್ಮ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದರು. ಆಮೇನ್. ಮರಣವು ನಮ್ಮ ಬಳಿ ಸುಳಿಯದು, ಅನರ್ಥಗಳು, ಅಪಘಾತಗಳು, ಆಮೇನ್, ವ್ಯಾಧಿಗಳು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟದು. ನೀವೇ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಅಗ್ನಿ ಗೋಡೆಯಾಗಿ ನಿಂತಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ನಿನ್ನ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ ಅಪ್ಪ, ನಿನ್ನ ಮಹಿಮೆ ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ. ಯೇಸುವೇ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ. ನಿನ್ನ ಅಂಗೈಗಳಲ್ಲಿ ನೀವು ನಮ್ಮನ್ನು ಬಚ್ಚಿಟ್ಟಿದ್ದೀರಿ. ನಿನ್ನ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ಒಂದೊಂದು ಕ್ಷಣವೂ ನಿನ್ನ ದೂತರನ್ನು ಕಾವಲಾಗಿಟ್ಟುಕೊಂಡು ನಮ್ಮನ್ನು ಕಾದು ರಕ್ಷಿಸುತ್ತಿರುವ ನಿನ್ನ ಆ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಯೆಹೋವಾ ಹೀರೇ ನೀರೆಂದೇವಾನ, யெகோவா ஹீரே நீரெந்தேவான. இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. யெகோவா ஹீரே நீரெந்தேவான,
ಅನುಭವಿಸುತ್ತಿರುವ ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ನೀವು ಹೊತ್ತು ತೀರಿಸಿದ್ದೀರಿ ತಂದೆ. ಹಾಲೆಲೂಯ. ನಮ್ಮನ್ನು ಕೊಲ್ಲುವಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ನಮ್ಮನ್ನು ಮರಣಕ್ಕೆ ನಡೆಸುವಂತಹ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ನೀನು ಆಮೇನ್ ಅಂತ್ಯಗೊಳಿಸಿದ್ದೀರಿ. ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಆಮೇನ್. ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನೀನು ಮಾಡಿದ ಯಾಗದ ಫಲವನ್ನು ಅನುಭವಿಸುವಂತೆ ಪವಿತ್ರಾತ್ಮರೇ ನೀವು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. ಆಮೇನ್. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ನೋಡುತ್ತಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೂ ಪವಿತ್ರಾತ್ಮರೇ, ಒಬ್ಬೊಬ್ಬರಲ್ಲೂ ಪವಿತ್ರಾತ್ಮರೇ ನೀವು ಕಾರ್ಯ ಮಾಡಿರಿ. ಇದೀಗಲೇ ಆಮೇನ್ ಅವರ ಶರೀರಗಳು ಸೌಖ್ಯವಾಗಲಿ, ಎಲ್ಲ ಅಂಗಗಳು ಪವಿತ್ರಾತ್ಮರೇ ನಿನ್ನ ಶಕ್ತಿಯಿಂದ ಈಗಲೇ ಸೌಖ್ಯವಾಗಲಿ ಅಪ್ಪ. ಆಮೇನ್. ಪವಿತ್ರಾತ್ಮರೇ ನಿನ್ನ ಶಕ್ತಿಯಿಂದ ನಮ್ಮ ಬಲದಿಂದ ಅಲ್ಲ, ನಮ್ಮ ಶಕ್ತಿಯಿಂದ ಅಲ್ಲ, ನಮ್ಮ ಪರಾಕ್ರಮದಿಂದ ಅಲ್ಲ, ಪವಿತ್ರಾತ್ಮರೇ ನಿನ್ನ ಶಕ್ತಿಯಿಂದಲೂ ನಿನ್ನ ಬಲದಿಂದಲೂ ಒಂದೊಂದು ಶರೀರಗಳು ಸೌಖ್ಯವಾಗಲಿ, ಒಂದೊಂದು ನೋಡುತ್ತಿರುವ ಎಲ್ಲರ ಮನಸ್ಸುಗಳು ಸೌಖ್ಯವಾಗಲಿ, ಆಲೋಚನೆಗಳು ಸೌಖ್ಯವಾಗಲಿ, ಎಲ್ಲ ಆರ್ಗನ್ಸ್ಗಳು ಸೌಖ್ಯವಾಗಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಆಮೇನ್. ನೋಡುತ್ತಿರುವ ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದೇನೆ ತಂದೆ. ಆಮೇನ್. We love you Jesus. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரெந்தன் சத்துவம், நீர் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரென் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில்
உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே ಜೀವದ ಬುಗ್ಗೆ ಆಗಿದ್ದೀರಿ. ನೀವೇ ನಮ್ಮ ಆರೋಗ್ಯದ ಹೊರತೆ ಆಗಿದ್ದೀರಿ. ಯೇಸುವೇ, ನಿಮ್ಮಿಂದಲೇ ನಮ್ಮ ಬಿಡುಗಡೆ, ನಿನ್ನಿಂದಲೇ ನಮ್ಮ ರಕ್ಷೆಯಪ್ಪ. ನೀವೇ ನಮ್ಮ ಜೀವದ ಬುಗ್ಗೆ, ನೀವೇ ನಮ್ಮ ಜೀವದ ಮೂಲವಾಗಿದ್ದೀರಿ. ಯೇಸುವೇ, ನಾವು ನಿಂತಿರುವುದು, ಆಮೇಲೆ ನಶಿಸಿ ಹೋಗದೆ ನಿಂತಿರುವುದು, ಉಸಿರಾಡುತ್ತಿರುವುದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಲೇ, ನಿಮ್ಮ ಜೀವ ಶ್ವಾಸದಿಂದಲೇ ಆಗಿದೆಯಪ್ಪ. ನೀರಿಲ್ಲದ ನಾಳೆಲ್ಲ ನಾಳಾಗುಮ, ನೀರಿಲ್ಲದ வாழ்வெಲ್ಲ வாழ்வாகுಮ, ನೀರಿಲ್ಲದ ನಾಳೆಲ್ಲ ನಾಳಾಗುಮ, ನೀರಿಲ್ಲದ வாழ்வெಲ್ಲ வாழ்வாகுಮ. உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய்,
ಆನಂದದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿದ್ದೀರಿ. ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯದಿಂದ, ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ನೀವು ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿದ್ದೀರಿ. ಎಲ್ಲ ಮನೆಗಳಲ್ಲಿಯೂ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ಈಗಲೇ ಇಳಿಯಲಿ, ನಿನ್ನ ಬಲ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೂ ಇಳಿಯಲಿ ತಂದೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಯೇಸುವೇ, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ, ನಿನ್ನ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಎಂದಿಗೂ ಕೈ ಬಿಡೆನು, ಎಂದಿಗೂ ತ್ಯಜಿಸೆನು, ನಿನ್ನೊಂದಿಗಿರುವೆನು ಎಂಬ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ಎಲ್ಲ ಘನ ಮಹಿಮೆ ಯೇಸುವೇ ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ಆಮೇನ್. Father God, we just thank you for blessing people through praise and worship. பிதாவே, இந்த ஆராதனையிலே ஜனங்களை நீர் ஆசீர்வதித்தீர். Thank you, Spirit of God, for enabling people to experience your power and your presence in their lives. ஜனங்களுடைய வாழ்விலே உம்மை அனுபவிக்கத்தக்கதாக நீர் உதவி செய்தீர் ஐயா. Oh, we thank you, Father, for ministering them through the songs, God. பாடல் மூலமா நீர் ஊழியம் செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். And I pray that, and I know that every heart and mind is focused upon you this morning. இந்த காலைவெளியிலே எல்லாருடைய சிந்தனையும் இருதயம் மேல் இருக்கிறது. Thank you for preparing their hearts and getting them ready for your word. இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறீர் வார்த்தைக்கென்று. I pray that you will now speak to people through your word. இப்பொழுதோ வார்த்தை கொண்டு நீர் இடைப்படும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். Your words are spirit and life, God. நீ உம்முடைய வார்த்தை அல்லவா ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. Your word goes forth, it never returns void. போய் சென்ற வார்த்தை வெறுமையாய் வராதே பிதாவே. May your word come down upon us like the rain and the snow and water every heart, போல மலையை போல எங்கள் மேல் பெய்யட்டுமே. so that every heart will bring forth fruit, God. அதன் மூலமாக ஒவ்வொரு இருதயமும் பலனை கொண்டு வரட்டும். Not 30, 60, but 100-fold, God. 100 மடங்கு பலனை அல்லவா. I pray that your word will cause people to be fruitful in lives. வாழ்க்கையிலே வார்த்தையானது அவர்கள் வாழ்விலே கனி கொடுக்க May செய்யட்டும். people find answers in your word. உம்முடைய வார்த்தையிலே ஜனங்கள் பதில்களை கண்டடைவார்களாக. May people be delivered and set free through your word. உம்முடைய வார்த்தையின் மூலமாக விடுதலையாக்கப்பட்டு People சுதந்திரமாக்கப்பட்டு receive இருக்கட்டும் healing through ஜனங்கள். your word, of our. சுகத்தை பெறட்டும் ஜனங்கள் உம்முடைய வார்த்தையின் மூலமாக. I pray that people will be encouraged and built and strengthened by your word. உம்முடைய வார்த்தையினாலே கட்டப்பட்டு பலப்படுத்தப்பட்டவர்களாக காணப்படட்டும். Lives be changed and transformed. வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கட்டுமே பிதாவே. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Well, now it's time to receive our tithes and offerings. So let me just read a scripture before we could give our tithes and offerings. இப்பொழுது தசம பாகம் காணிக்கையும் செலுத்துகிற நேரம். இந்த வேளையிலே வார்த்தையை பார்த்துவிட்டு செல்லலாம். So I'll read from Genesis chapter 8 verse 22. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் Verse 22. 22ஆம் வசனம் கடைசி வசனம். While the earth remains, seed time and harvest time, cold and heat, winter and summer, day and night shall not cease. பாருங்கள், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். It says there, while the earth remains, that means as long as the earth remains, these principles, these laws will remain. அப்படி என்றால் என்ன? பூமி உள்ளளவும், பூமி இருக்கும் மட்டும் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். It has been established by God. இந்த விதிமுறை தேவனாலே ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பூமியிலே. And the order is also important. பாருங்கள், அதனுடைய வரிசையும் அவசியமா இருக்கிறது. அவர் Says சொல்லுகிறார், seed time and harvest time. என்ன சொல்லுகிறது? விதைப்பும் அறுப்பும். And it shall not cease, it will work without fail as long as the earth remains. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் வேலை செய்யும். It's not harvest first and then seed, it is seed first and then harvest. அறுப்புக்கு அப்புறமா விதைப்பு என்று இல்லை. பாருங்கள், விதைப்பும் அறுப்பும். If a farmer wants a harvest and whatever he wants a harvest of, he takes that seed and he goes and sows it. பாருங்கள், விவசாயி எந்த அறுவடை வேணுமோ அந்த அறுவடைக்கு ஏற்ற மாதிரி விதையை கொண்டு போய் விதைக்கிறார். And he knows, no matter how difficult and how hard it is, he knows that a day will come when he is bound to get a harvest. அவருக்கு தெரியும், நல்லா தெரியும் அவருக்கு, நான் விதைத்தால் இந்த காலகட்டத்திலே எனக்கு அறுவடை கிடைக்கும் என்று. He knows for sure that at an appointed time he will reap a harvest. விவசாயி அறிந்திருந்தார், நான் விதைப்பேன் ஆனால்
ஏற்ற காலத்திலே இந்த காலத்திலே நான் அறுப்பேன். And that is why he sows. ஆகவே தான் போய் விதைக்கிறாரும் கூட. It's the same with us also. அதே மாதிரி தானே நம் விஷயத்திலேயும் கூட. I told you, for us, money, we should look at it as seed. நம்ம பணத்தை எப்படி பார்க்க வேண்டும்? விதையை போல பார்க்க வேண்டும். Yes, giving is very difficult. ஆம், கொடுப்பது என்பது கடினம்தான், Especially during this pandemic time. விசேஷமாக இந்த காலகட்ட நேரத்திலே. But when you believe God's word and trust God's word, ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையையும் தேவனையும் விசுவாசித்தவர்களாக, and when you take your seed and you sow it, அந்த உங்களுடைய விதையை எடுத்து விதைக்கும் பொழுது, I tell you, you are bound to receive a harvest. நான் சொல்லுகிறேன், நீங்கள் அறுவடையை பெற ஏற்றவர்களாக காணப்படுவீர்கள். Every seed has a potential to bring forth an abundant harvest in your life. ஒவ்வொரு விதைக்கும் விதைக்குள்ளாகவும் ஒரு ஆற்றல் இருக்கிறது, அபரிவிதமான ஒரு அறுவடையை கொண்டு வரும்படியாக. Every single seed has a potential to multiply and come back in abundance to you. பாருங்கள், ஒவ்வொரு விதைக்குள்ளாகவும் ஆற்றல் வைக்கப்பட்டிருக்கிறது, அது அபரிவிதமாய் வளர்ந்து அறுவடை கொண்டு So that the வரத்தக்கதாக. cycle of poverty may be broken in your life and it may be filled with the abundance of God's அதன் blessings. மூலமாக என்ன ஆகிறது? தரித்திரம் என்ற மட்டம் உடைக்கப்படுகிறது, தகர்க்கப்படுகிறது. நம் வாழ்வில் இருந்து நாம் அறுவடை பெறுகிறவர்களாக காணப்படுவோம். So every time you give, ஆகவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்கும் பொழுதும் believe the scriptures. வாக்கியங்களை விசுவாசியுங்கள். Give on the basis of God's word and what God has said. தேவன் சொன்னதையும் தேவனுடைய வார்த்தையும் அடிப்படையாக கொண்டவர்களாக கொடுப்போம். And expect an abundant harvest from God. தேவனிடத்திலிருந்து எனக்கு அறுவடை அபரிவிதமாய் வரும் என்றும் எதிர்பார்ப்போம். So that poverty will be broken in your life and your life will be filled with abundance. அதன் மூலமாக நம் வாழ்வில் இருக்கிற தரித்திரம் உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டவர்களாக காணப்படும். God wants us to have abundance for every good thing in life. வாழ்வில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் நன்மைகளை அபரிவிதமாக பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று விரும்புகிறவர் நம் தேவன். Many of you have been faithfully sowing during this time. நீங்கள் அநேக உத்தமமாய் விதைக்கிறீர்கள். So I encourage you, believe and trust God for an harvest. ஆகவே கர்த்தரை விசுவாசியுங்கள் அறுவடைக்கென்றும். Let's take our tithes and offerings and give. இப்பொழுது தசமம் காணிக்கும் கைகளை எடுத்தவர்களாக அறிக்கையிட்டு சொல்லி கொடுக்கலாம். Say, God, I bring my tithes and offerings into your storehouse. கர்த்தாவே, இந்த தசமம் காணிக்கை உம்முடைய பண்டகசாலையிலே கொண்டு வருகிறேன். You have ordained seed time and harvest time. நீர் விதைப்பும் காலத்தையும் அறுப்பு காலத்தையும் உருவாக்கி இருக்கிறீர். And this morning I take my seed and I sow it in your kingdom. நான் என்னுடைய விதையை எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று விதைக்கிறேன். இப்பொழுது And I believe that this seed will bring forth an abundance of harvest in my இந்த life. விதை அபரிவிதமான அறுவடை எனக்கு கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிறேன். You have said that it will happen. நீர் சொன்னீர் இது நடக்கும் என்றும். So I believe your word this morning and I give according to your word. ஆகவே இந்த காலவெளியில் உம்முடைய வார்த்தை விசுவாசித்தவராக கொடுக்கிறேன். இந்த காலவெளியிலே May your word be fulfilled in my life. உம்முடைய வார்த்தை என் வாழ்வில் நிறைவேறட்டும். May the cycle of poverty be broken in my life. தரித்திரம் என்கிற காரியம் என் வாழ்விலிருந்து தகர்க்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்கட்டும். May life be filled with the abundant blessings of you. என்னுடைய வாழ்க்கை சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு In இருக்கட்டும். Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen. You can now transfer your tithes and offerings to the account numbers that are shown to you on the இப்பொழுது screen. காணப்படும் விவரங்களிலே நீங்கள் தசமாவதியும் காணிக்கையும் செலுத்தலாம். Well, let's turn our Bibles to Ephesians chapter 1. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்லுவோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். And I'll read from verses 11 to 13 today. 11 13 மட்டுமாக இன்னைக்கு வாசிக்க In போகிறோம். him also we have obtained an inheritance, being predestined according to the purpose of him who works all things according to the counsel of his will, that we who first trusted in Christ should be to the praise of his glory. In him you also trusted after you heard the word of truth, the gospel of your salvation, in whom also, having believed, you were sealed with the Holy Spirit of promise. 1ஆம் அதிகாரம் எபேசியர் 11 12 13 மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள்
அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாகும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். Verses 11 to 14 is our key verses here. 11 14 மட்டுமாக நம்முடைய திறவுகோல் வசனமாக இருக்கிறது. Based upon these verses, we are talking about God's eternal plan and purpose. இதை அடிப்படையாக கொண்டுதான் போதனையின் தலைப்பாக தேவன் நமக்கென்று வைத்திருக்க நித்திய திட்டம் நோக்கம் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம். And in these verses 11 to 14, Paul describes God's eternal plan and purpose for all those who are in Christ. இங்கே 11 14 மட்டுமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிற நித்திய திட்டம் நோக்கம் என்ன என்பதை விளக்குகிறார். So if you are outside of Christ, then these verses mean nothing to you until you come in Christ. ஆகவே கிறிஸ்துவுக்கு வெளியிலே இருப்பீர்கள் என்றால் இந்த வசனம் உங்களுக்கு அர்த்தம் ஒன்றும் கொண்டு வராது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் இவைகள் உங்களுக்கு தானே. But if you are in Christ, then these verses should cause you to rejoice. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களானால் இந்த வசனங்கள் உங்களை களிகூர செய்யும். Because it reveals God's eternal plan and purpose for your life. ஏனென்றால் இந்த வசனங்கள் வெளிப்படுத்துகின்றன தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நித்திய திட்டம் என்ன, நித்திய நோக்கம் என்ன என்பதை. So it concerns you and you must be interested in these ஆகவே verses. இவைகளை உங்களை குறித்து பேசுகிறதினாலே நீங்கள் கவனத்தை செலுத்தினவர்களாக அணைத்துக் கொள்ள வேண்டும். And Paul goes on to show us how God works it out in our lives. அது மட்டும் இல்லாமல் பவுல் மேற்கொண்டு சொல்லுகிறார் தேவனாகிய கர்த்தர் திட்டம் நோக்கம் வைத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம் வாழ்விலே எப்படி செயல்படுத்துகிறார் என்றும் சொல்லுகிறார். It is one thing to know that God has glorious great plans and purposes for me, and a total different thing to know how God works it out in my life. பாருங்கள் தேவனாகிய கர்த்தர் மகிமையான திட்டம் எனக்கென்றும் மகிமையான நோக்கம் எனக்கென்று வைத்திருக்கிறார் என்பது அறிவது ஒரு காரியம். அதைவிட முக்கியமான மகிமையான காரியம் என்னவென்றால் அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் தேவனாகிய கர்த்தர் என் வாழ்விலே செயல்படுத்துகிறார் என்பது மிகவும் அருமையானவைகள். That is what Paul is doing here. அதைதான் பவுல் செய்கிறார் விளக்கி. Shows us how God works out those plans and purposes in our lives and through our lives. ஆகவே நம் வாழ்விலேயும் நம் வாழ்வின் மூலமாகவும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய திட்டத்தின் நோக்கத்தையும் எப்படி கிரியை செய்கிறார், செயல்படுத்தி முடிக்கிறார் என்பதை விளக்குகிறார். And if that is not enough, he also gives us the guarantee concerning these things. அது போதாது என்று செயல்படுத்துகிறவர் மட்டுமல்லாமல் அதை நான் செய்து முடிப்பேன் என்று ஒரு அச்சாரத்தை உறுதியை கொடுக்கிறார். We've seen several examples concerning it. அவைகளை குறித்து தான் अनेक உதாரணங்களை கண்டோம். But of all the examples, I think being in Christ, all those who are in Christ is the greatest example. எல்லா உதாரணத்தை காட்டிலும் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களே பெரிய உதாரணமாய் இருக்கிறது. The very fact that you are in Christ is the absolute proof and evidence that the eternal plan and purpose of God has already begun in you. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் இது உங்களுக்கு உறுதியான நிலையை கொடுக்கிறது. நான் தேவனாகிய கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் என் வாழ்விலே செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார் என்பதற்கு ஒரு உறுதி. Now today we are going to start verse 13. We are going to lay the foundation for verse 13. இப்பொழுதோ 13ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். அந்த 13ஆம் வசனத்துக்கு இப்போ ஆரம்ப கட்டத்தை முன்னுரையாக பார்ப்போம். We looked at verses 11 and 12, and let me just give you the essence of what we saw. 11 12ஆம் வசனத்தை பார்த்தோம். அவைகளுடைய சாராம்சத்தை சொல்ல விரும்புகிறேன். In verses 11 and 12 we saw how Jews and Gentiles are both made one in Christ. 11ஆம் வசனத்திலும் 12ஆம் வசனத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யூதர்களும் புறஜாதியார்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். Any man be in Christ is a new creation. No more Jew, no more Gentile. He is a new creation. He is a Christian. என்ன சொல்லுகிறது வேதாகமம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. யூதனா இருந்தாலும் சரி, புறஜாதியானாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. So it's the Christian that is a brand new creation of God. ஆகவே புது சிருஷ்டி தானே தேவனுடைய
புத்தம் புதிய சிருஷ்டிப்பாய் இருக்கிறது. That is what we seen, and how we together with the Jews have become possessors and sharers of God's inheritance and blessings. அது மட்டும் இல்லாமல் யூதர்களும் நாமும் புறஜாதியார்களே நாமும் இணைக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவுக்குள் இருப்பதினாலே நாம் எல்லா சுதந்திரத்தையும் அவர்களுடைய சுதந்திரத்தையும் உடையவர்களாக காணப்படுகிறோம். That means whatever blessing belongs to them belongs to us also who are in Christ. ஆகவே யூதர்களுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கும் அந்த சுதந்திரம் நம்மளுடையதும் ஆயிற்று. See, that is why when the Bible talks about the Abrahamic blessings, it is also for us and not just confined to Abraham or the Jewish people. ஆகவே தான் வேத வாக்கியம் தெளிவா சொல்லுகிறது, ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு மட்டுமல்ல நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு என்று விவரமாய் பேசி all those blessings belong to us. It is ours also. We are sharers together with them. அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் நம்மளுடையது, நாமும் பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம். Then we looked at how we have been predestined together with the Jews. அது மட்டும் இல்லாமல் யூதர்களோடு கூட நாமும் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று பார்த்தோம். I explained what is predestination. முன்குறிக்கப்படுதல் என்றால் என்ன என்றெல்லாம் விளக்கினேன். So we have been predestined together with the Jews according to the purpose of God who works all things according to the counsel of his will. பாருங்கள், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். Predestination means God has pre-arranged the course in which we need to walk. முன்குறிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் என்ன? நாம் வாழ்ந்து முடிக்க வேண்டிய ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அந்த மார்க்கத்தை முன்குறிக்கப்பட்டதை வாழ்வதுதானே. Purpose suggested there that it was God's idea. Nobody gave him any advice or counsel concerning these things. அவருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக என்று சொல்லும் பொழுது அவருக்கு யார் ஆலோசனை கொடுக்கல, அவரு சொந்த தன்னுடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக அவரே யோசனையும் ஆலோசனையும் சித்தத்தையும் உற்பத்தி பண்ணுகிற ஆதாரமாய் இருந்தார். And the word worketh refers to how God not only planned and initiated these things, but it is his responsibility to fulfill it in our life. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற என்று சொல்லும் பொழுது அவரே ஆரம்பித்தவர், அவரே பொறுப்பேற்கிறார் எல்லாவற்றையும் நடப்பிக்க நம் வாழ்விலேயும் கூட. Since he predestined, he had a purpose, so that is why he works in us, energizing us, enabling us to fulfill the things which he had chosen and set us பாருங்கள், apart. அவர் நம்மை முன்குறித்தார், அவர் நமக்கென்று ஒரு சித்தம் ஆலோசனை வைத்திருந்தார், தீர்மானம். அந்த தீர்மானத்தை நடப்பிக்கவும் நம் வாழ்விலே அவரை பொறுப்பேற்று நடப்பிக்கிறாரும் கூட நம் வாழ்விலே. And then we saw, why does God do all these things? இவை எல்லாம் ஏன் தேவனாய் கர்த்தர் நமக்கென்று செய்கிறார் என்றும் கண்டோம். I told you to retrieve his praise, honor and glory that was lost through us by sin. பாவத்தின் நிமித்தமாக நான் தொலைக்கப்பட்ட தேவனுக்கென்று உதித்தான மகிமையை நாம் கொடுக்க தவறின மகிமையை அவர் மறுபடியும் பெறுகிறார் நம் மூலமாக. So we are predestined to bring praise, honor and glory to the name of God. ஆகவே நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய நாமத்துக்கு மகிமையும் கனத்தையும் துதியும் செலுத்தும்படியாக கூட. Okay, now let us go to verse 13. இப்பொழுது 13ஆம் வசனத்திலே ஆரம்பிப்போம். In him you also trusted after you heard the word of truth, the gospel of your salvation, in whom also having believed you were sealed with the Holy Spirit of promise. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். Now as you read this verse, pay attention to these words. The word heard, in whom you also heard, and the word trusted and the word believed. அதாவது நீங்களும் என்று சொல்லும் பொழுது நம்பிக்கை உள்ளவர்களாக ஆன நீங்களும் என்ற அர்த்தம் ஆங்கிலத்தில் வருகிறது. ஆகவே நம்பிக்கை உள்ளவர்கள், வசனத்தை கேட்டவர்கள், விசுவாசித்தவர்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்களேன் இருக்கிறதை. So in verse 13 here Paul is actually describing how God makes Christians. எப்படி பவுல் இந்த வசனத்தின் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி காண்பிக்கிறார் எப்படி ஒருவர் கிறிஸ்தவராகிறார் என்பதை. He goes on to show us the means which God uses to make a new creation, to make a person a Christian. அதாவது ஒருவரை கிறிஸ்தவராய்
மாற்றுவதற்கு தேவனாகிய கர்த்தர் எந்த வழி எந்த முறைகளை எப்படி செய்கிறார் என்பதை குறித்து விவரம் பண்ணுகிறார். That is why this verse 13 is so important. ஆகவே தான் 13ஆம் வசனம் மிகவும் அவசியமா இருக்கிறது நமக்கு. How does God take a person who is outside of Christ and places him in Christ? What is the means that God uses to do this? பாருங்கள், ஒருவர் கிறிஸ்துவுக்கு வெளியில இருந்த சாதாரண உலகத்தானே எடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கிறாரே, இதை எதை கொண்டு செய்கிறார், எந்த வழிமுறைகளை கொண்டு இப்படி செய்கிறார், எப்படி செய்கிறார், கையாளுகிறார். The means that God uses to take a person who is in the kingdom of darkness and translate him into the kingdom of light. அதாவது இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒருவரை எடுத்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாக வைக்கிறாரே, இதனுடைய வழிமுறைகள் என்ன, அதை எப்படி செய்கிறார் என்பதை பவுல் பேசுகிறார். That is what Paul is describing here in verse 13, the means which God uses to do these things. இது வழிமுறை, எப்படி அவர் கையாளுகிறார், எதை கொண்டு நம்மை மாற்றுகிறார் என்பதை பவுல் தெளிவாக சொல்லுகிறார். So three words are important. The word heard, trusted and believed. பாருங்கள், இதுல தமிழ்ல நீங்களும் என்று சொல்லும் பொழுது நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்களும் என்ற அர்த்தம். ஏனென்றால் 11ஆம் வசனத்திலிருந்து அவர் பேசிக்கொண்டு வருவது அதே வார்த்தை தான். ஆகவே இங்க இல்ல, ஆகவே நம்பிக்கை வசனத்தை கேட்ட நீங்கள், விசுவாசிகளான நீங்கள் என்று 3 வார்த்தைகள் இங்கே காணப்படுகின்றன. So he says, in him you also trusted after you heard the word of truth, the gospel of your salvation, whom you have believed. அதாவது நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. So I want to show you first of all that God's way of making Christians is totally different from that of man's way. பாருங்கள், மனிதன் ஒருவரை கிறிஸ்தவனாக்குகிறதற்கும் தேவன் ஒருவரை கிறிஸ்தவராய் மாற்றுகிறதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை காண்பிக்க. You know, for years many have adopted and embraced Christianity because of benefits they tend to receive from the church. பாருங்கள், அநேக வருஷங்களாக அநேக கிறிஸ்தவத்துக்குள்ள வர்றாங்க. ஏன்னா கிறிஸ்தவத்திலிருந்து அவர்கள் நன்மைகள் பெறுகிறதினாலே தேடி வருகிறார்கள். There are many denominations where if you go there are many benefits you will get out of it. நிறைய கிறிஸ்தவ நிறுவனங்கள் சில காரியங்களை ஸ்லாக்கியங்களை கொடுக்கிறபடியினாலே அநேகர் அந்த ஸ்லாக்கியத்தை பெறும்படியாக கிறிஸ்தவர்களாகிறார்கள். And I'm not saying everybody, but there are many people who go to these places just because of the benefits they can derive from the church. அதாவது சில ஸ்லாக்கியங்கள் இந்த சபைக்கு போனா எனக்கு கிடைக்குது, எல்லாரும் இல்ல, சில பேர் அப்படி போகிறார்கள். அந்த ஸ்லாக்கியத்துக்காக, அந்த உதவிக்காக அந்த இடத்துக்கு போகிறார்கள் கிறிஸ்தவர்களாக. And sometimes because they go there and attend there and be part of everything there, they assume that they are Christians. ஆகவே அப்படி சபைக்கு போறது என்ன, இங்கேயும் அங்கேயும் பங்கேற்கிறது என்ன, இந்த வேலை அந்த வேலை பண்ணிக்கிட்டு நான் கிறிஸ்தவன் தான் என்று எண்ணுகிறார்கள். But the scriptures teach very clearly that one does not become a Christian just by adopting or embracing it. ஆனால் வேத வாக்கியம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவர் இந்த கிறிஸ்தவத்தை தழுவதினாலேயோ கிறிஸ்தவத்தின் முறைகளை கடைபிடிக்கிறதினாலேயோ கிறிஸ்தவராகிறது கிடையாது. That is exactly what Paul is teaching here and describing here in verse 13. அதேதானே பவுல் எழுதுகிறார் 13ஆம் வசனத்திலே தெளிவாக. He describes the means which God uses to make a new creation, to place a person in Christ, to make a person a Christian. ஒருவரை எப்படி தேவன் எடுத்து எந்த வழிமுறையில கொண்டு போய் கிறிஸ்துவுக்குள் வைக்கிறார், ஒருவரை எப்படி கிறிஸ்தவர் ஆக்குகிறார், தேவனுடைய பிள்ளையா மாற்றுகிறார் என்பது அந்த வழிமுறை எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். And the means here he mentions in verse 13 is the word of truth, the gospel of your salvation. என்ன சொல்கிறார், நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் அதனுடைய வழிமுறை என்னவாம், எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவரை மாற்றுகிறார் பாருங்கள். உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாக சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசி கேட்டு என்று இருக்கிறது. Very clearly he is describing how God takes a person who is outside of Christ and places him in Christ. எப்படி கிறிஸ்துவுக்கு வெளியில இருந்த ஒரு ஆளை எடுக்கிறார் தேவன், கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கிறார் என்பதுக்கு தெளிவான வார்த்தை வந்துடுச்சு. Makes him a brand new creation called a Christian.
ஒரு புதிய சிருஷ்டிப்பாய் கிறிஸ்தவர் என்பவராக உருவாக்குகிறார் தேவன். The means that God uses, Paul says, is the word of truth, the gospel of your salvation. அதனுடைய வழிமுறை என்ன கையாண்டு இப்படி மாற்றுகிறார் வைக்கிறார் புது சிருஷ்டியாக என்றால் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கொண்டுதான். This is what he says. God uses the word of truth, the gospel of your salvation. உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்கும் பொழுது It is this word of truth, the gospel of your salvation, that you hear. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை நீங்கள் கேட்ட பொழுது And when you hear it, it enables you to trust that it brings faith in you to trust God. அந்த சத்திய ரட்சிப்பு சுவிசேஷம் என்னும் ரட்சிப்பின் சுவிசேஷம் என்னும் அந்த சத்திய வசனத்தை நீங்கள் கேட்ட பொழுது நம்பிக்கை உள்ளவர்களாக விசுவாசிகளானீர்கள். So you hear the word of truth, then you trust the word of truth, and you believe the word of truth, and that is what brings you salvation. என்ன சொல்கிறார்? சத்திய வசனத்தை கேட்டீங்க, சத்திய வசனத்தை நம்புனீங்க, சத்திய வசனத்தை விசுவாசித்தீங்க, வந்து சேர்ந்துட்டீங்க கிறிஸ்துவுக்குள். Now we got to be sure and understand exactly what is the word of truth and the gospel of yourself, the gospel that Paul is talking about here. ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம் என்றால் என்ன என்று நாம் அறிய வேண்டும். So when he says the word of truth here, he is talking about truth concerning our Lord Jesus Christ. சத்திய வசனம் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை தான் சத்திய வசனம் என்று சொல்லுகிறார். Truth concerning his person, concerning his work. இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வாழ்க்கை எப்படி, இதை குறித்த சத்தியத்தை கேட்டோம். Concerning who he really is and what he has done for us in Christ or through Christ. அவர் எப்பேற்பட்டவர், அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் நமக்கு என்பதை குறித்து கேள்விப்படுது. அதுதான் சத்திய வசனம். That is what he says, word of truth, specific truth. சத்திய வசனம் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்தது தானே. It is this that is called the gospel, and it is the gospel that brings salvation to humanity, to lost mankind. இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்திய வசனம் தான் சுவிசேஷமாக நாம கேட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். So that and nothing else is good news. இதை தவிர சுவிசேஷம் நற்செய்தி வேறு எதுவும் கிடையாது. It is the truth concerning our Lord Jesus Christ. That is the good news. It is that which is preached that causes people to hear and trust and believe and bring salvation into their lives. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுவது தானே சுவிசேஷம், அதுதானே சத்திய வசனம். அவரை கேட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பினவர்கள் கிறிஸ்தவர்களாகிறார். So this is the means that God uses to place a person in Christ, to make a new creation or a Christian person. இதுதான் வழிமுறை. இந்த வழிமுறையை தான் தேவனாகிய கர்த்தர் கையாண்டு ஒருவருக்கு சத்திய வசனத்தை கொடுத்து அவர்களை கொண்டு வருகிறார் புது சிருஷ்டிக்குள்ளாக. That is why Jesus once said, you shall know the truth will liberate you and set you free. ஆகவே இயேசுவானவரே சொன்னாரே, சத்தியத்தை கேட்பீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். It is the truth that brings true freedom and liberty in the lives of people. சத்தியம் தானே மெய்யாக ஒருவருக்கு விடுதலையும் சுதந்திரத்தையும் கொண்டு வரும் வாழ்வில் இருந்து. So that is the means. அதுதானே கையாண்டான் தேவனாகிய கர்த்தர் சத்திய வசனத்தை கொண்டுதான் ரட்சித்தார். Okay, negatively stated, இன்னும் போனால் எதிர்மறையாக ஒரு கருத்து கூற்று இருக்கிறது. because a lot of people have different ideas of how one is a Christian, how one becomes a Christian. ஏன்னா எதிர்மறையான கூற்றுகள் நிறைய உலகத்தில் இருக்கிறது. எதை குறித்து? ஒருவர் கிறிஸ்தவர் ஆகிறதை குறித்து. So let us first deal with the negative aspects of it. ஆகவே எதிர்மறையாக இருக்கும் கருத்துக்களை பார்ப்போம். And then I'll go on to show you how the truth, the gospel, is the only means that God uses to make a Christian or a new creation. எதிர்மறையான பிற்போக்கான காரியங்கள் கருத்து இந்த உலகத்துல என்ன கிறிஸ்தவன் ஆயிட்டேன் நான் என்ன நினைக்கிறார்கள் என்பதை குறித்து பார்ப்போம். பிற்பாடு தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்து கேள்விப்பட்டு எப்படி ஒருவர் கிறிஸ்தவர் ஆகிறார் என்பதை பார்ப்போம். See, first thing is, one does not become a Christian by having some experience or good feeling.
அதாவது ஒருவர் கிறிஸ்தவர் ஆகிறார் என்றால் ஏதோ ஒரு நல்ல உணர்வு வந்துச்சு அந்த நேரத்துல, அதனால நான் கிறிஸ்தவன் தான் என்று சொல்லுகிறார்கள். Because today a lot of people think that just because they had some experience, supernatural experience or a good feeling, that they are now Christians. ஏனென்றால் அநேக சொல்லுகிறான், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயமான ஒரு காரியம் எனக்கு நடந்தது, நல்ல ஒரு உணர்வு இருக்கிறது, நல்ல ஒரு இருக்கிறதுனாலே நான் கிறிஸ்தவன் தானே மாறிட்டேன் பாருங்க. I know people who have dreamt and gone to heaven and come back, and because of that they think that they are Christians. இன்னும் சொல்ல போனா நான் ஒருவர் பரலோகத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து திருப்பி பேசுறாங்களே, அவங்க கூட சொல்றாங்க, நான் தான் பரலோகத்துக்கே போய் எல்லாம் பார்த்துட்டு வந்தனே, நான் கிறிஸ்தவன் தானே, அதனால நான் கிறிஸ்தவனா இருக்கறதால தான் ஆச்சுன்றாங்க. Because of that wonderful experience they think they are Christians. அவ்வளோ அருமையான ஒரு அனுபவம் அவர்கள் வாழ்விலே கிடைச்சதுனால நான் கிறிஸ்தவன் என்று எண்ணுகிறார்கள். Not only that, in India there is a place, I don't want to mention the name of the place. இன்னும் சொல்ல போனா இந்தியாலயும் ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தை சொல்ல விரும்பவில்லை. But everybody knows, especially Christian people know. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் அந்த இடத்தை பத்தி தெரியும். And I had a friend with me. என்னோட ஒரு நண்பர் இருந்தார். He was a chain smoker, he was an alcoholic. அவரு தொடர்ச்சியாய் சிகரெட் பிடிக்கிறவர், குடிகாரர். And he was not a religious person, not at all interested in religion. மதத்திலேயோ இது மாதிரி காரியங்களிலேயோ ஒரு அக்கறையோ ஒரு இதுவும் காண்பித்தவர் கிடையாது. But he heard about someone how they went there, and then this person became good. ஆகவே அவர் கேள்விப்பட்டார், இந்த இடத்துக்கு எல்லாம் அவர் போனாருங்க, அந்த இடத்துல போனோடனே மாறிட்டாரு. So he went to that place there. அத கேள்விப்பட்டோடனே நானும் போய் பார்க்கறேன் அந்த இடத்துலன்னு போறார். And when you go to that place, you can't come out, you have to be there at least 10-15 days, I think, or a month maybe. அங்க போனா உடனே வர முடியாது, ஒரு 10-15 நாளோ ஒரு மாசமோ அங்கேயே தான் இருக்க வேண்டும், அந்த மாதிரியான ஒரு ரூல் இருக்கு. And the total atmosphere is different there. அங்க போய்ட்டோம்னா அங்க இருக்கிற சூழ்நிலை சந்தர்ப்பம் எல்லாமே நல்லா இருக்கும். They have prayer, worship, reading of the Bible. It's only just about religious. அங்க போய்ட்டோம்னா வெறும் மதம் தானே ஜெபிப்பது, மற்ற காரியங்களை பண்ணுவது, அதே காரியங்கள் தான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் போகும். Entire day they keep you engaged with these things, only prayer and reading the Bible and worship and preach and all those things. ஆகவே இதை கொண்டே ஜெபிப்பது, வேத வாக்கியங்களை படிப்பது, பாடல் பாடுவது, இதை கொண்டே உங்களை நிரப்பி வச்சிருப்பார்கள் அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் மதத்துக்குரியவைகளை. So my friend had gone there and come back. ஆகவே என் நண்பரும் கேள்விப்பட்டதனாலே அங்க போனாரு, வந்தார் திருப்பி. And when he came back, yes, he was talking about this wonderful experience and this good feeling that he had while he was there and even now. அவர் போயிட்டு வந்த உடனே அவருக்கு அங்க இருந்த உணர்வுகள், நல்ல விதமான ஒரு சூழ்நிலையில் அவருக்கு கிடைச்ச நிம்மதி, அங்க கிடைச்சதெல்லாம் வச்சுட்டு வந்து பேசாரு, இப்படி இருந்தது அந்த இடம், நல்லா இருந்தது என்றெல்லாம். And he also told how he quit smoking and quit drinking there, and how he feels so good now. அது மட்டும் இல்லாம நாங்க போனதுனாலே சிகரெட் பிடிக்கல, குடிக்கல, இப்பொழுது எனக்கு நல்லா இருக்கிறேன், நல்லா உணர்கிறேன் என்று சொன்னார். And now he thinks he's a Christian because he quit smoking and quit drinking and he feels so good. அவர் புகைப்பிடிக்கிறதையும் குடிக்கிறதையும் நிறுத்தி விட்டாரு. இப்ப நல்லபடியாக உணர்கிறதுனாலே அவர் நான் கிறிஸ்தவன் என்று எண்ணிவிட்டார். That is what Paul is talking about. That is what he's talking about in verse 13. அதை தானே பவுல் பேசுகிறார் 13ஆம் வசனத்திலே. One does not become a Christian because of some experience, supernatural experience or good feeling. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவமோ உணர்ச்சி வகையில ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்ததினால ஒருவர் கிறிஸ்தவன் ஆகிறது கிடையாது. The means is always the word of truth. அந்த கிறிஸ்தவர் ஆகிறதுக்கு வழிமுறை என்னது? சத்திய வசனத்தை கேட்பதுதானே. The gospel that brings salvation to you. அந்த சுவிசேஷம் தான் ரட்சிப்பை கொண்டு வரும். Secondly, இரண்டாவதாக there are many others who think of Christians as that a person who is living a good life. என்ன கிறிஸ்தவர்களாக நான் கிறிஸ்தவன் என்பதற்கு இன்னொரு பிற்போக்கான எண்ணம் எப்படி இருக்கிறது என்றால், உலகத்துல நான் கிறிஸ்தவனா நல்ல வாழ்க்கை வாழ்வான் அப்படிதான் நினைக்கிறாங்க. கிறிஸ்தவனா யாரு? நல்ல வாழ்க்கை வாழ்வான். He lives a good life. கிறிஸ்தவனா
நல்ல வாழ்க்கை வாழ்றவரு அவரு. He makes great sacrifices in order to help others. பாருங்கள், ஒரு தியானம், ஒரு தன்னை குறைச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவர். Does a lot of good works and good things. தான தர்மம்லாம் செய்வரு, உதவி செய்கிறவர் தான் கிறிஸ்தவர். See, such thinking is mistaken. There is no such thing as being a Christian apart from the word of truth. அதாவது சத்திய வசனத்தை விட்டுட்டு இதெல்லாம் செய்வதனால கிறிஸ்தவர் என்பது தவறான எண்ணம். This is what a lot of people think, that if you are a Christian, you live the good life, you will make a lot of sacrifices to help others, you do a lot of good. They think that person is a Christian. But no, it's not like that. அதாவது என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவரா, நான் கிறிஸ்தவன் அதனால தான் நான் செய்கிறேன் பாருங்க, என்னெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறேன், புண்ணியங்கள் செய்கிறேன், உதவி செய்கிறேன், நான் என்னை அர்ப்பணித்து நான் செய்கிறேன் இதெல்லாம். It is possible for you to live a good life, for you to make a lot of sacrifices and help others and do a lot of good things and still not be a Christian. பாருங்கள், நல்லவராய் வாழ்க்கை நடத்தி தன்னை அர்ப்பணித்து நல்ல காரியங்களுக்கு என்று செய்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக ஆக முடியாது. Christian is one who becomes only through the truth. கிறிஸ்தவராய் ஒருவர் மாறுவது சத்திய வசனத்தை சுவிசேஷத்தை கேட்பதினால் மட்டுமே தானே. Is a person who has heard and trusted and believed the truth, the gospel of our Lord Jesus Christ. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சத்திய வசனமாக கேட்டு விசுவாசித்ததினாலே தானே ஒருவர் கிறிஸ்தவராகிறார். Not because he's a good person doing a lot of good and making a lot of sacrifices to help others. ஏதோ நல்லவரு, நல்ல வாழ்க்கை ஒழுங்கா நடத்துறாரு, தன்னை அர்ப்பணிக்கிறாரு, மற்ற நல்ல காரியத்துக்கு செய்கிறாரு என்பதனால ஒருவர் கிறிஸ்தவன் ஆகிறது கிடையாது. See, there is a lot of misunderstanding of how one becomes a Christian. ஆகவே ஒருவர் எப்படி கிறிஸ்தவர் ஆகிறார் என்பதற்கு உலகத்தில் நிறைய தவறான கூற்றுகள், கருத்துகள் காணப்படுகின்றன. And that is why I had to deal with that first before I talk about how one becomes a Christian. ஆகவே தான் மெய்யாகவே ஒருவர் எப்படி கிறிஸ்தவர் ஆகிறார் என்பதை சொல்வதற்கு முன்பாக இந்த தவறான கருத்துக்கள் எல்லாம் எடுத்து காண்பிக்க வேண்டியதா இருக்கிறது எனக்கு. Now there are many agencies, thirdly, there are many agencies and cults in the world which can give us experiences and a good feeling. பாருங்கள், இந்த உலகத்திலே நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றன. நிறைய இந்த மதத்தை சார்ந்த மரபு சார்ந்த கொள்கை உடையவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. All over the world there are a lot of cults that can give you good, wonderful experiences and a good feeling. நல்ல உணர்வு, நல்ல ஒரு தெய்வ பக்தி உள்ளவன் என்ற ஒரு உணர்வு கொடுக்கத்தக்கதான நிறுவனங்கள் இருக்கின்ற உலக ரீதியிலேயே. அதுவும் இல்லாமல் அந்த மாதிரியான குழுக்கள், கிறிஸ்தவ குழுக்கள் இருக்கிறார்கள், மரபு சார்ந்தவர்கள் அவர்களும் இருக்கிறார்கள், நல்ல உணர்வெல்லாம் கொடுப்பாங்க. Now our argument against such cults is not that they do not lead to results or produce results. அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்றாங்களா என்பது எல்லாம் நம்மளுடைய வாதம். That is not our argument against them. அவங்கள குறித்து நம்ம என்ன பேசுறோம், வாக்குவாதம் பண்றோமா என்ன? Because that will be ridiculous to deny that they do produce results in the lives of people. அவங்க வாழ்க்கை நல்லா இல்லலாம் சொல்றதெல்லாம் நம்மளுடைய வாக்குவாதம் கிடையாது. Because there are many people who testify how their lives had been changed. ஏனென்றால் அங்கே இருக்கிறவங்களையும் அந்த மரபு சார்ந்து தவறான சத்தியத்தை பின்பற்றி போகிற நிறுவனத்தார்களும் அவங்களும் தங்கள் வாழ்க்கையில நல்லது நடந்துச்சு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். Formerly they were miserable, but now they are happy. அவர்களும் சொல்லுகிறார்கள், முதல்ல என் வாழ்க்கை இப்படி கீழ்த்தரமாய் இருந்தது, ஆனாலும் இப்பொழுதோ என் வாழ்க்கை முன்னேறிற்று. Before they were filled with worry and anxiety, but now they don't worry anymore. முதல்ல கவலை பயம்லாம் என்னை பிடிச்சிருந்ததுங்க, இப்போ எனக்கு அதெல்லாம் கிடையாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். They've even got rid of certain pains and sicknesses they were afflicted before. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருந்த வியாதி, வலி எல்லாம், வேதனை எல்லாம் நீங்கி இப்ப சுகமாய் இருக்கிறேன் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். They are feeling altogether better in every way. எல்லா விதத்திலையும் என் வாழ்க்கை மாறி இருக்கிறது என்றும் அப்படி அங்க இருக்கிறவர்களும் சொல்லுகிறார்கள். And how they testify that now they are happy in every aspect of their life. They are so full of joy, they say. அந்த மரபு சார்ந்த தவறான குழுக்களும் நிறுவனங்களும் என்ன சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் என் வாழ்க்கை இப்ப நல்லா இருக்குது. Now we don't deny the claims that they make. அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நல்லதாயிடுச்சு எல்லாம், நாம் அதை நிராகரிக்கவில்லை. Yes, everything that they claim may be true. அவங்க சொல்றது எல்லாமே உண்மையாய் இருக்கலாம்.
They may have been miserable before, but now become happy. They may have been sick, but now healed. They may have worried, but now, they don't worry. All those things which they say may be true. அவங்க It's சொல்றதெல்லாம் possible. ஒருவேளை இருக்கலாம், மெய்யாக இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். முதல்ல அவங்க வியாதிப்பட்டு இருந்திருக்கலாம், இப்பொழுது நல்ல ஆரோக்கியம் பெற்றிருக்கலாம். அவர்கள் வாழ்க்கை அழிவில் இருந்தது, இப்போ மேம்பட்டது. முதல்ல அவர்களுக்கு வியாதி கீதியெல்லாம் இருந்தது, அதுவும் இல்லாமல் பயம் கவலையெல்லாம் இருந்தது, இப்போ நல்லா இருக்கிறாங்க. But just because all these things have happened and a change has been produced in their lives, they are not Christians. இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் அவர் வாழ்வில் நடந்து நல்ல மாற்றங்கள்லாம் உண்டானதினாலே அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்க முடியாது. So we insist that it is only through the word of truth that a person becomes a new creation or a Christian. நாம் என்ன சொல்லுகிறோம்? ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து கிறிஸ்தவர் ஆகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டதினாலே ரட்சிக்கப்படுகிறார். So we insist upon truth. ஆகவே சத்தியத்தின் மேல் தான் நாம் வலியுறுத்துகிறோம். We don't argue against or deny the claims that they make. அவர்களோட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டோம், இல்ல இல்ல நீங்க சொல்றதெல்லாம் தவறோ என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. Yes, you may think there is change in you. நீங்க வேணா நினைக்கலாம் அவைகள் எனக்கு மாற்றத்தை உண்டாக்கிற்று என்று. That change is not based upon truth. ஆனால் அந்த மாற்றங்கள் சத்திய வசனத்தை அடிப்படையாக கொண்டு கிடையாது. Now let's consider a person who has been a godless, a religious, and a person who is living a life of sin. அதாவது யோசிச்சு பாருங்க, ஒருவர் தேவனை அற்று மதமே தெரியாதவர்களாக தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாவ வாழ்க்கையிலே. And suddenly this person finds an interest in religion. திடீர்னு ஒரு நாள்ல மதத்திலே அக்கறை காமிச்சு வராரு. And he begins to feel that religion will help him. என்ன உணர்னாரு? சரி, இந்த மதத்துக்குள்ள போனா நம்மளுக்கு கொஞ்சம் உதவி கிடைக்கும், நல்ல மாற்றம்லாம் வரும், It will do some good, it will produce some change in him. எனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும், நான் நல்லவனா மாறலாம் And என்ற ஒரு எண்ணத்துல வராரு. And someone tells him that all he has to do is believe in God. ஒருத்தர் சொல்றாரு, நீ என்ன செய்யணும்னு தெரியுமாப்பா? ஒன்றும் இல்லை, தேவனை நம்பு. You believe in God and it will do you good. தேவனை நம்புப்பா, அது உனக்கு நல்லதை கொண்டு வரும்னு சொல்லி கொடுக்குறாங்க. So he starts believing in God. ஆகவே தேவனை நம்ப ஆரம்பிக்கிறார். Starts reading the Bible. வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். Starts praying and he starts worshiping God as he thinks is best. தனக்கு சிறந்தது என்று கருதுனதினாலே வேதம் வாசிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு, பாட்டு பாடுறாரு. And as he keeps doing this, he feels better in life. இதை செய்ய 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 கொஞ்சம் வாழ்விலே நல்ல நிம்மதி கிடைக்குது. He feels good. நல்லா உணர்றார். Now the thing is, he is a religious person, no doubt about that. இப்பொழுதும் அவர் மதவாதி, அதை பத்தி சந்தேகம் இல்லை. But he's not a Christian. ஆனா கிறிஸ்தவர் கிடையாது. Even though he is reading the Bible, even though he embraces Christianity, அவர் வேத வாக்கியத்தை படித்தாலும் கிறிஸ்தவத்தை தழுவினாலும், even though he prays and he thinks best of how to live for God, அவர் தேவனை துதித்து ஜெபம் பண்ணி நான் கிறிஸ்தவனாக நான் சிறந்தவனாக வாழுவேன் என்று வாழ்ந்தாலும் சரி, all we can say is that he is a religious person, that's all, not a Christian. அவர் மதத்தை சார்ந்த மதவாதி. செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் செய்கிறாரே ஒழிய அவர் கிறிஸ்தவர் கிடையாது, கிறிஸ்துவுக்குள் இல்லை. The man that I've just been talking about or describing is exactly in the same position as the Old Testament Jews. இந்த மாதிரி நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், இந்த மாதிரி நல்ல உணர்வில் இருக்கிறேன்ற ஒரு நபர் வேற யாரும் இல்லை. யாருக்கு ஒப்பிட்டு சொல்லலாம்னா யூதர்களுக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யூதர்களுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். They are just like the Jews, the same position as the Jews. இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா யூதருங்க இருந்தாங்களே பழைய ஏற்பாட்டில், அதே நிலைமையில தான் இந்த நபரும் இருக்கிறார். The Jews believed in God. யூதர்களும் தேவனை நம்பினார்கள். They tried best to keep his commandments. அவருடைய நியமனங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுவதிலே கவனத்தை செலுத்தினவர்கள். They worship God and offer sacrifices to him. தேவனை ஆராதிக்கிறார்கள், பலியிடுகிறார்கள். They tried their best to live a life pleasing unto him. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முயற்சிக்கிறவர்கள். That was the position of the Pharisees. அந்த மாதிரியான நிலைமை தான் பரிசேயர்கள் இருந்தார்களும் கூட. The Bible says that they fasted
fasted twice a week, என்ன சொல்கிறது வேதம்? வாரத்துக்கு 2 வாட்டி உபவாசிப்பார்கள். gave a tenth of all the stuff. அவர்களுக்கு இருக்கிற வருமானத்துல எல்லாவற்றிலும் 10ல் 1 பங்கு தசம பாகத்தை So செலுத்தினார்கள். sincere and faithful in giving the tenth of all their goods. அவர்களுடைய வருமானத்திலும் பொருளிலும் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை செலுத்துவதிலே உண்மை உள்ளவர்கள். They worshipped and lived for God in their own way they thought right. அதாவது தங்கள் எண்ணத்திலே சரி என்று பட்ட மாதிரி அவர்கள் வாழ்ந்தார்கள் வாழ்க்கை. Now one would think that these people are Christians. இப்படிப்பட்டவர்களை கிறிஸ்தவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? Now one would think that they are Christians. But actually they are not Christians. They are just religious people. அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று எண்ணுகிறார்கள். எப்படி நம்ம எண்ண முடியும்? அவர்கள் எண்ணுகிறார்கள், அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. The scriptures stated, and not only that, our Lord Jesus in Christ himself stated that. அதை இயேசு கிறிஸ்துவும் வசனமும் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவே சொன்னாரும் கூட. The scriptures state that they were opponents of our Lord Jesus Christ. என்ன வேதம் சொல்லுகிறது? அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்தவர்கள். Can you imagine that? யோசிக்க முடியுதுங்களா? They were religious people, they were good people. அவங்க They worshiped God, they gave tithe, they gave offering. They tried to live for God, they kept the commandments, they worshiped God, they did everything. But Jesus said that they are opponents against him. அவர்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் யூத மதத்தினர் வேத வாக்கியங்களை படித்தார்கள், தேவன் மேல் முழு நம்பிக்கை வைத்தார்கள், பலியிட்டார்கள், துதித்தார்கள், ஆராதித்தார்கள், தசம பாகத்தை கொடுத்தார்கள், 2 முறை உபவாசித்தார்கள். ஆனால் அவர்களை பார்த்து இயேசுவானவர் சொன்னார், என்னை எதிர்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று. One time he says, you are of your father the devil. என்ன சொன்னார் இயேசுவானவர்? ஒரு முறை அவர்களை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று. In spite of doing all these things, they were not Christians. இதெல்லாம் செஞ்சும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. They were opponents of our Lord Jesus Christ. They were opponents of the gospel, the good news. நற்செய்தியாகிய சத்திய வசனமாகிய சுவிசேஷத்துக்கும் இயேசுவானவருக்கும் எதிர்த்தவர்கள் அவர்கள். So this is the question, what differentiates us Christians from those who are not? ஆகவே என்ன வித்தியாசம் கிறிஸ்தவனாகிய நமக்கும் எனக்கும் கிறிஸ்தவர் அல்லாதவருக்கும் என்ன வித்தியாசம்? It is very important to know it because this is the foundation for the Christian faith or the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் கிறிஸ்தவ சத்தியத்துக்கும் அடிப்படையான அஸ்திபாரமாய் இருக்கிறது. இதை நாம் அறிந்திருக்க வேண்டும் தெள்ளம் தெளிவுமாக. If the foundation goes wrong, everything will go wrong. இதுதான் அறிய வேண்டும். இதுதான் அஸ்திபாரமாய் இருக்கிறது. ஒருவருக்கு இதே ஆடி போச்சுனா இல்ல வாழ்க்கை. Once you lay a strong foundation, then you can keep building up on the Christian life. ஆகவே அடித்தளமாகிய அஸ்திபாரம் நல்ல உறுதியாய் இருந்தால் எவ்வளவு வேணா வாழ்க்கை கட்டி கொண்டு போகலாம். So one has to be sure and know for certain how one is made a Christian or how one becomes a new creation or how he is placed in Christ. ஆகவே ஒருவர் கண்டிப்பா அறிய வேண்டும் எப்படி ஒருவர் கிறிஸ்தவர் ஆகிறார், நான் எப்படி கிறிஸ்தவனானேன், நான் எப்படி கிறிஸ்துவுக்குள் வந்தேன், நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் என்பதை உறுதியாய் அறிந்திருப்பது தானே உறுதியான அஸ்திபாரம். So what differentiates us from those who are not Christians? ஆகவே நமக்கும் கிறிஸ்தவர் அல்லாதவருக்கும் வேத வாக்கியத்தின்படி கிறிஸ்தவர் அல்லாதவருக்கும் என்ன வித்தியாசம்? Well, the Christian is a person who realizes that his entire possession is based upon the person and work of our Lord Jesus Christ. என்ன ஒரு கிறிஸ்தவர் என்ன நம்பி விசுவாசித்து வாழ்க்கை நடத்துகிறார் என்றால், என்னுடைய நிலைமையும் என்னுடைய வாழ்க்கையும் இந்த நபராகிய இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டுதான் நிற்கிறது. Not upon his experience, his good feeling, or whether he reads the Bible, or whether he prays, or he goes to church and gives tithes and offerings. No, it is not based upon that. It is solely and entirely based upon what God has done for him through Jesus Christ. ஆகவே நான் வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு போறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஒழுங்கா இருக்கிறேன், இதல்ல. எல்லாம் முழுமையாக ஒருவருக்கு கிறிஸ்துவை சார்ந்தும் கிறிஸ்துவ வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவை சார்ந்தும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை சார்ந்தும் இருப்பது தேவன்தான் என்று அவரின் சார்ந்திருப்பது தான் முழுமையாக இருக்கும். He is a person who has heard, trusted and believed
in the good news that has brought salvation to him and placed him in Christ and made him a new creation. இந்த நபர் சத்திய வசனத்தை கேட்டு சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு ரட்சித்து விசுவாசித்து ரட்சித்தவர் இப்பொழுது தேவனாலே ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார். That is what Paul is describing in verse 13, the truth which is the gospel of your salvation. That means it is the truth that brings salvation, that places a person in Christ, that makes a person a new creation. அதுதான் பவுல் சொல்கிறார், ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறீர்கள், அந்த நிலைமையில இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். It is the truth that delivers you and sets you free from the power of sin and Satan and places you in Christ in God's kingdom. சத்திய வசனம் தானே உங்களை பிசாசின் பாவத்திலிருந்து உங்களை கொண்டு வந்து அந்த சத்திய வசனம் தான் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை வைத்திருக்கிறது. That is the gospel that brings salvation to us. அந்த சுவிசேஷம் தானே நமக்கு ரட்சிப்பை அளிக்கிறதாயும் இருக்கிறது. Now it is not good news to be told that we should read the Bible, that we should pray, go to church and do all these things. That is not good news. நற்செய்தி சுவிசேஷனா என்னது? பைபிள் படிங்க, சபைக்கு போங்க, ஜெபியுங்கள், உபவாசியுங்கள். இதுவல்ல நற்செய்தி, இதுவல்ல சுவிசேஷம். That is what a lot of churches are doing. இதுதான் அநேக சபையினர் சொல்லிட்டு இருக்காங்க, சுவிசேஷமா எண்ணிக்கொண்டு. Telling people come to church, அநேகர் வராங்க சபைக்கு, read the Bible, pray. சொல்றாங்க வர்றவங்களுக்கு that is not good news, my friend. வேதம் வாசிங்க, ஜெபிங்கள், சரியா போவோம். அதுவல்ல நற்செய்தி. Gospel is good news. நற்செய்தி தானே சுவிசேஷம். It is good news for the entire human race. அதாவது மனுகுலம் முழுவதற்குமே சுவிசேஷம். சுவிசேஷம்னா நற்செய்தி என்றது. I mean, when people hear that, it should cause them to rejoice when they hear that. அந்த சுவிசேஷத்தை ஜனங்கள் கேட்டாங்கன்னா உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும். This is the greatest good news that anyone could hear because it changes the destiny of the lives of people forever. கேட்கிற வார்த்தைகளிலே கேட்பது மேலானது இந்த சுவிசேஷத்தை கேட்பது தானே. ஏனென்றால் இந்த சுவிசேஷத்தை கேட்டது நிமித்தம் தானே ஒருவர் வாழ்க்கை மாறுகிறது உன்னதமாக. So the good news is what God has done for us through our Lord Jesus Christ. நற்செய்தி என்ன? தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு செய்ததுதானே நற்செய்தி. That is the good news that needs to be proclaimed to this world. அதை தான் சுவிசேஷமாக எடுத்து உலகத்துக்கு சென்று பிரசங்கிக்கப்பட வேண்டும். That is the truth about our Lord Jesus Christ, his person, his work and what he has done for us through the cross. இந்த சத்திய வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை குறித்தும் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தது குறித்து தானே இருப்பதானே சத்திய வசனம். It is that news when people hear, they will trust and they will believe, and that is how they are placed in Christ, and that is how they become a new creation and they are made Christians. இப்படிப்பட்ட இந்த சுவிசேஷத்தை ஜனங்கள் கேட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த ரட்சிப்பு இந்த சத்திய வசனத்தினால் உண்டான ரட்சிப்பு அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நிறுத்துகிறது தேவனுடைய ராஜ்யத்திலே. So you don't become a Christian based on experiences and good feelings and just because you're a good person and make a lot of sacrifices. No, not that way. ஒருவரை கிறிஸ்தவராக்குறதே ஏதோ நான் நல்லா அனுபவிச்சிருக்கிறேன் சில காரியத்தை தேவனிடத்திலிருந்து, இல்லைன்னா என் உணர்வு நல்லா இருக்குது அங்கே போனதுனால, இல்லைன்னா நான் அர்ப்பணித்திருக்கிறேன், இந்த நல்லதெல்லாம் செய்கிறேன், இல்லை என் வாழ்க்கை நல்லா நடத்திட்டு இருக்கேன் ஒழுக்க நெறியாய், இதுவல்ல கிறிஸ்தவராக்குகிறது. God's way of making Christians, the means that he uses, has always been the word of truth, the gospel which brings salvation to humanity. ஆகவே தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கிறிஸ்தவர் ஆக்குகிறார் என்றால் எந்த வழிமுறை கையாளுகிறார்? சத்திய வசனமாகிய ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தவை தானே. அவைகளை அவர் அந்த வழிமுறையை கொண்டுதான் ஒருவரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து தன் ராஜ்யத்துக்குள்ள வைக்கிறார். That is why Paul says, I am not ashamed of the gospel, for it is the power of God unto salvation. ஆகவேதான் பவுல் சொன்னார், நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன், அது ரட்சிப்பை உண்டாக்கக்கூடிய தேவபலனாய் இருக்கிறது எனக்கு என்றார். When this is preached and proclaimed, இது பிரசங்கிக்கப்பட்டு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுமானால், and when people hear it, அதை கேட்கிற ஜனங்கள், it enables people to trust in God and believe in God
and be saved and become a இந்த new creation. ரட்சிப்பாய் சுவிசேஷமாய் நற்செய்தியாய் பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கம் ஜனங்களுக்குள்ளாக வல்லமை அளித்து அவர்களை கிறிஸ்தவத்துக்குள்ளாக கிறிஸ்தவனாக மாற்றும் அந்த நற்செய்தியின் வல்லமை. This has always been the means that God uses to make a new creation. இதுதானே ஒரே வழியை தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு உபயோகிக்கிறார் ரட்சிப்புக்குள்ளாக. Apart from truth, no one becomes a Christian. சத்தியம் இல்லை என்றால், இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் ஒருவர் கிறிஸ்தவராக முடியாது. Well, I'll just stay with this. Next week we'll continue. இதோடு நான் நிறுத்தி விடுகிறேன். அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். Shall we just close our eyes in a moment? கண்களை மூடி ஜெபிப்போமாக. So if you say that you are a Christian, on what basis do you say that you are a ஆகவே Christian? நீங்கள் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவீர்களானால் எதை அடிப்படையாக கொண்டு Is it சொல்லுகிறீர்கள்? based upon some good experience of feeling? இல்லைனா ஏதோ ஒரு உங்கள் அனுபவத்தையோ உங்கள் உணர்வையோ அடிப்படையாக கொண்டு சொல்லுகிறீர்களா Or it நான் is based upon கிறிஸ்தவன்? just because you adopted and you have embraced Christianity? ஏதோ கிறிஸ்தவத்தை நான் தழுவி கொண்டு கிறிஸ்தவத்துக்குள்ளாக இருக்கிறேன் என்பதனாலே நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறீர்களா? No, one doesn't become a Christian like that. இல்லையே, அப்படியாக ஒருவர் கிறிஸ்தவராகிறது கிடையாது. It is by hearing, trusting and believing the word of truth, the gospel of salvation, God makes Christians. சத்திய வசனத்தை கேட்டு நம்பி விசுவாசித்து சுவிசேஷத்தை கேட்டு அவர் ரட்சிக்கப்படுவது தானே ரட்சிப்பு. That is the good news. அதுதானே நற்செய்தி. It's not what I do, it's what God has done for us. நான் செய்தது பெருசு கிடையாது, தேவன் செய்தது நிமித்தம் தான் நான் கிறிஸ்தவன் ஆகிறேன். All because of what He has done today, I am a Christian. அவர் எனக்கு செய்ததினாலே, தேவன் எனக்கு செய்ததினாலே தான் இன்றைக்கு நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன். Even the ability to call upon Him, believe Him, came from Him. நான் அவரை நோக்கி கூப்பிட்டு ரட்சிக்கப்பட்டேனே, அதுவே அவரிடத்திலிருந்து வந்த பலன் தானே. Oh, we just praise you, Father. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம், Thank you ஸ்தோத்திரிக்கிறோம். because you are the same yesterday, today, forever. You never change. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீரே. Thank you for showing us through the scriptures that even today, this is how you make Christians. இன்றைக்கும் கிறிஸ்தவராக ஒருவரை இந்த வழியாதான் மாற்றுகிறீர் என்பதை காண்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். That this is the means through which you make Christians, and you take a person who is outside of Christ and place him in Christ. இப்படியாக தானே, இந்த வழிமுறையாக தானே நீர் ஒருவரை கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்து நிறுத்தி செய்கிறீர். Bible says we shall know the truth will liberate us and set us free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று I சொல்லியிருக்கிறீர். pray that this truth will liberate and set many people's lives free. இந்த சத்தியத்தை கேட்டவர்கள் சத்தியம் சென்று அவளை விடுதலையாக்கட்டும். Free from the false ideas and deception of how one becomes a Christian. ஒருவர் கிறிஸ்தவர் ஆகிறார் இப்படியெல்லாம் என்று ஒரு எண்ணம் இருக்கிறதே, அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். May their eyes of understanding, the hearts be open to this truth. இருதயம் புரிந்து கொள்ளுதலையும் சிந்தனையும் அறிந்து கொள்ளுதலையும் வெளிப்பாட்டையும் பெறுவதாக. Let them know that this is the only means that you use to make a new creation of நீர் praise one ஒருவரை another. இந்த முறையாக தான் வழிமுறை கையாண்டு கிறிஸ்தவராக்குகிறீர் என்பதை அறிய வரட்டும். And I just pray that this good news will be proclaimed so that everyone can hear, trust and believe. இந்த நற்செய்தி சுவிசேஷமாக ஒவ்வொரு இடத்திலும் பிரசங்கிக்கப்பட்டு மாற்றப்படட்டும். May this glorious news about what Jesus has done for humanity be preached and proclaimed to everyone. ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து செய்த நன்மையை சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்படப்பட்டிருக்கட்டும். So that people can hear and trust and believe and be saved. அதன் மூலமாக ஒவ்வொருவரும் நம்பி விசுவாசித்து ரட்சிக்கப்படட்டும். I pray that through this message you will touch the hearts and minds of many people. இந்த பிரசங்கத்தின் மூலமாக அநேகருடைய இருதயத்தையும் சிந்தையும் தொடுவீராக That பிதாவே. lives will be changed and transformed because of this truth. இந்த சத்தியத்தின் நிமித்தம் அவர்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு இருக்கட்டுமே பிதாவே. Continue to lift up every one of us into your hands. ஒவ்வொருவரையும் உம்முடைய கையில ஒப்படைக்கிறோம் பிதாவே. May you continue to lead and guide us. எங்களை வழிநடத்தி காப்பீராக. Keep us all safe and sound. எல்லாரையும் பத்திரமாக காத்துக் கொள்ளுவீராக. Protect us from all evil, harm and danger. and எல்லா pandemic. பொல்லாமுக்கும் தீமைக்கும் எல்லா நோய்க்கும் விலக்கி காப்பீராக. May everyone enjoy health.
ஒவ்வொருவரும் ஆரோக்கியத்தை, தெய்வீக ஆரோக்கியத்தை அனுபவிக்கட்டும். Pray for needs of people of ours. தேவனே ஜனங்களுடைய தேவைக்காக மண்டையில வேண்டிக் Whatever be கொள்கிறோம். the need, எந்த மாதிரியான தேவை இருந்தாலும் பிதாவே, you are greater and bigger than the need. நீர் தேவைகளை காட்டிலும் பெரிய தேவன். You take joy and delight in blessing and meeting needs of people. ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பதிலே நீ மகிழ்ச்சி கொள்ளுகிற பிதாவாயிற்று. I pray that people will experience your power in their homes. அவர்களுடைய வாழ்விலேயும் குடும்பத்திலேயும் உம்முடைய வல்லமையை ஜனங்கள் Experience your provision, financial provision and other provisions, God. எல்லா பராமரிப்பும், பண விஷயத்திலும் பொருளாதாரத்தின் பராமரிப்பு அவர்கள் பெறட்டும் மண்டையில் இருந்து. Experience healing in their minds of அவர்கள் அனுபவிக்கட்டும். சிந்தனையிலும் ஆத்மா ரீதியிலும் எண்ணங்களிலும் ஒரு தேறுதலையும் healing in their மாறுதலையும். bodies of Father. ஆத்மா எண்ணங்களிலே சுகம் பெறட்டும், சரீரத்திலே சுகம் பெறட்டும். Pray that you'll bless people all through this time. இந்த காலகட்டம் முழுவதிலும் நீ ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May God bless you. Stay blessed. Be blessed. Stay safe. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பத்திரமாக ஆசீர்வாதமாய் இருங்கள். See you next week online. தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம் இணையதளத்திலே.